ஹலோ மக்களே, வெல்கம் டு தி டார்க் லெஜர். ரூம் நம்பர் 1408. இந்த கதை சாதாரணமான ஒரு கற்பனை கதையில் அமெரிக்காவில் நடந்துன்னு சொல்லப்படுற ஒரு உண்மை சம்பவம். அது ஒரு ஹோட்டல் ரூம். அந்த ஹோட்டல் ரூம்ல தங்கினவங்க அடுத்த நாள் காலையில் யாருமே உயிரோட வெளியில் வந்ததில்லை. அந்த ரூம் நம்பர் 1408. அது 2008ஆம் ஆண்டு அமெரிக்கா, நியூயார்க். ஒரு பழமையான பெரிய ஹோட்டல். அந்த ஹோட்டலோட நேம் ஹோட்டல் ரோஸ்வெல்ட். அந்த ஹோட்டலில் எல்லாமே ஓகே இருக்கும். ஆனால் ஒரே ஒரு ரூம் மட்டும் எப்போவுமே பூட்டி இருக்கும். அதுக்கு பின்ன ஒரு பயங்கரமான சம்பவம் ஒன்று இருக்கு. அந்த ரூம் நம்பர் தான் 1408. ராஜீவ் இந்தியாவை சேர்ந்த ஒரு ரைட்டர், அதாவது இந்திய ஒரிஜின். பேய்கள், ஆவி இதெல்லாமே நம்ப மாட்டார். அவருக்கு ஒரு பழக்கம் இருந்தது. கோஸ்ட் ஸ்டோரிஸ், அதாவது பேய் கதைகள் எல்லாமே ஃபேக்குன்னு ப்ரூவ் பண்ணணுமெண்டு அதுக்காகவே அது ஆராய்ச்சி பண்ணுற ஒரு பழக்கம் அவர்கிட்ட இருந்தது. ஒரு நாள் இப்படி ஒரு ரூம் இருக்குண்டு, இப்படி ஒரு ஹோட்டல் இருக்குண்டு அவர்கிட்ட காதுக்கு வருது. அவர் அமெரிக்காவில் இருந்ததால் அந்த ஹோட்டலில் போய் தங்கி நின்று அதை ஆராய்ச்சி பண்ணணுமென்று விரும்புகிறார். அவர் ஆசைப்பட்ட போலேயே 1408 என்ற ரூமில் விசிட் தங்கணுமெண்டு அந்த ஹோட்டலுக்கு போகிறார். ஆனால் மேனேஜர் ஸ்ட்ரைட்டாகவே சொல்கிறார், சார் அந்த ரூமில் யாருமே தங்க மாட்டாங்க, ப்ளீஸ் வேறு ரூம் எடுத்துக்கோங்கண்டு. ஆனால் ராஜீவ் சிரிச்சு கொண்டே சொல்கிறார், ப்ளீஸ் சார் ட்ராமா போட வேணாம், அந்த கீயை கொடுங்க, என்னாலும் பரவாயில்லை, அதை நான் பார்த்துக்கிறேன்னு. அந்த இரவு வருது. அவர் சாதாரணமாக ரூமுக்குள்ளே போயிட்டார். பார்க்குறதுக்கு ஒரு சாதாரணமான நார்மல் ரூமாக தான் இருக்கு. யாரும் தங்கலை என்றதால் அது க்ளீன் இல்லாமலோ நீட் இல்லாமலோ இல்லை. நல்லா நீட்டாக பெட், டிவி, ரேடியோ, மிரர் எதுவுமே எல்லாமே நல்லா இருக்கு. பயப்படுற மாதிரி எதுவுமே இல்லை. இரவு 10:45 ஆகுது. அவர் நல்ல கூலாக இருக்கிறார். ஓகே, என்னன்னாலும் பரவாயில்ல, இந்த ரூமில் தங்கி பேயில் என்றதை ப்ரூவ் பண்ணுவோம்ண்டு. ஆனால் கொஞ்ச நேரத்திலேயே ரேடியோ தானாக ஒன்றாகுது. அது ஒரு பழைய இங்கிலீஷ் பாட்டு. ஒளியும் மெல்ல மெல்ல அதிகமாகுது. அவர் ஆஃப் பண்ண ட்ரை பண்ணுறார். ஆனால் அவரால் ஆஃப் பண்ண முடியலை. ஈவன் பக்க பிடிங்கி விட்டு கூட அது ஆஃப் ஆகலை. அடுத்த செகண்ட் அந்த ரூம் ஃபுல்லாகவே குளிராகுது. ஆனால் செக் பண்ணி பார்த்தா ஏசியும் ஆஃப். அது ஒரு சம்மர் டைம்ன்றதால பெரிதாக சூழல் வெப்பநிலையும் குறைவாக இல்லை. இது என்னடான்னு அவர் கன்ஃபியூஸ் ஆகுறார். இப்படியே யோசிச்சு கொண்டே பின்னுக்கு நடந்து போகிறார். போய் மிரர் பக்கம் நிற்கிறார், அதாவது கண்ணாடிக்கு பக்கத்தில் நிற்கிறார். போயிட்டு கவனிக்கிறார். அவரோட அசைவுகள் கண்ணாடியில் ரிஃப்ளெக்ஷனில் கொஞ்சம் ஸ்லோவாக மூவ் ஆகுது. அதாவது கிட்டத்தட்ட ஒரு 2 செகண்ட் டிலே ஆகுது. அவர் அப்படியே ஃப்ரீஸ் ஆகி நிற்கிறார். இப்படியே 11 மணி ஆகுது. ஃபோன் ரிங் ஆகுது. அதாவது அவர் கொண்டு போன ஃபோன், அவரோட பர்சனல் ஃபோன் ரிங் ஆகுது. அதில் ஒரு அன்னோன் நம்பர் அட்டெண்ட் பண்ணுறார். அதுக்குள்ளே அவரோட வாய்ஸே கேட்குது, வெளியே போகண்டு. இவர் கன்ஃபியூஸ் ஆகி அப்படியே ஷோக்காகி நிற்கிறார். ஆனால் இதுக்கு பிறகுதான் உண்மையிலேயே ஹொரர் ஸ்டார்ட் ஆகுது. அந்த ரூமோட சிவர்கள் எல்லாம், அதாவது வால்ஸ் எல்லாம் கிராக் ஆகிற மாதிரியும் வெடிக்கிற மாதிரியும் சத்தம் கேட்குது. லைட்ஸ் எல்லாம் விட்டு பத்துது. அதில் அழகுக்காக தொங்க விடப்பட்டிருக்கிற படங்கள் எல்லாம் கீழே விழுகுது. டோர் ஓப்பன் பண்ண ட்ரை பண்ணுறார். ஆனால் டோர் ஓப்பன் ஆகவே இல்லை. அவருக்கு இந்த உலகமே இருண்டு போகுது. கண்ணை மூடிக்கொண்டு இருந்துட்டு மெல்லமாக கண்ணை திறந்து ஸ்லோவாக திரும்பி பார்க்குறார். அந்த ரூமில் அவர் மட்டும் இல்லை, நிறைய ஷேடோவான ஃபிகர்ஸ், அதாவது நிழல் உருவங்கள் நிறைய நிற்குது. அதில் நிறைய பேர் நின்று கொண்டு எல்லாருமே அவரை உற்று நோக்கி கொண்டிருக்காங்க. ஒரு பெண்ணின் உருவம் இருக்கிற ஒரு நிழல் உண்டு கொஞ்சம் முன்னால் அதாவது அந்த நிழல் உருவம் தான். அதனால் அதுக்கு முகம் கிளியராக தெரியாது. ஆனால் குரல் மட்டும் கொஞ்சம் ஒரு பெண்மையான குரலாக கேட்குது. இந்த ரூமில் ஏற்கனவே 40 பேர் இருந்திருக்காங்க, அடுத்தது நீதானன்றது. அடுத்த நாள் ஹோட்டல் ஸ்டாஃப் வராங்க. 10 மணி ஆகுது, 11 மணி ஆகுது, செக் அவுட் டைம் கிடக்குது. ஆனால் ராஜீவ் வழியில் வரையில் ரூமை தட்டி பார்க்குறாங்க. எந்த ஒரு ரெஸ்பான்ஸுமே இல்லை. கால் பண்ணி பார்க்குறாங்க, அதுக்கும் ரெஸ்பான்ஸ் இல்லை. வேறு வழி இல்லாமல் இருக்கிற ஸ்பேக்கியை வச்சு அந்த ரூமை திறந்து பார்க்குறாங்க. அங்கே ராஜீவ் இறந்த நிலையில் காணப்படுறார். முகம் ஃபுல்லாகவே பயம். பக்கத்துலேயே அவரோட நோட் புக் ஒன்று இருக்குது. அதில் லாஸ்ட்டில் ஒரு லைன் மட்டும் எழுதி இருக்கு, இது கதை இல்லை, இது உண்மையாண்டு. இப்போவும் ஹோட்டல் ரோஸ்வெல்ட்டில் ரூம் 1408, அதாவது 1408 யாருமே புக் பண்ணவோ யூஸ் பண்ணவோ மாட்டாங்க. ஆனால் சில நேரங்களில் அந்த ரூமில் இருந்து ரேடியோ சவுண்ட் மட்டும் கேட்குதுன்ற மாதிரி சொல்கிறாங்க.
இன்னும் இப்படியான ரியலான சம்பவங்கள் நீங்கள் கேட்கணும்னா சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் தி டார்க் லெஜர்.